கிறிஸ்தவ விசுவாசத்தில் தேவதூதர்கள் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது வெள்ளை அங்கி அணிந்து சிறகுகளோடு இருக்கும் அழகான உருவங்கள்தான். ஆனால் வேதாகமம் விவரிக்கும் தேவதூதர்கள் மிகவும் விசித்திரமானவர்கள், வல்லமை படைத்தவர்கள் மற்றும் அச்சமூட்டும் மகிமை கொண்டவர்கள். பரலோகத்தின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் 2 முக்கிய தூதர்களை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அவர்கள்தான் கேருபீன்கள் மற்றும் சேராபீன்கள். இவர்கள் யார்? இவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? முதலில் சேராபீன்கள். சேராப் என்ற எபிரேய வார்த்தைக்கு எரிகிறவர்கள் என்று அர்த்தம். ஏசாயா தீர்க்கதரிசிதான் இவர்களை தரிசனத்தில் கண்டார். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மிக அருகில் நின்று ஆராதனை செய்பவர்கள். இவர்களுடைய தோற்றம் மிகவும் பிரம்மாண்டமானது. இவர்களுக்கு 6 சிறகுகள் உண்டு. 2 சிறகுகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்வார்கள். ஏனென்றால் தேவனுடைய பிரகாசமான மகிமையை அவர்களாலேயே நேரடியாக பார்க்க முடியாது. 2 சிறகுகளால் தங்கள் பாதங்களை மூடிக்கொள்வார்கள். இது தேவனுக்கு முன்பாக அவர்களின் மிகுந்த பணிவை குறிக்கிறது. மற்ற 2 சிறகுகளால் அவர்கள் பறப்பார்கள். சேராபீன்களின் முக்கிய பணி என்ன தெரியுமா? ஓயாத ஆராதனை. அவர்கள் இரவும் பகலும் தேவனை பார்த்து பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பாடிக்கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுவதே இவர்களின் வேலை. ஒருமுறை ஏசாயா தீர்க்கதரிசி தன் பாவத்தை உணர்ந்து பயந்தபோது ஒரு சேராப் பலிபீடத்திலிருந்து எரியும் நெருப்பு தழலை எடுத்து வந்து அவன் நாவை தொட்டு அவனை சுத்திகரித்தது. அதாவது இவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை மனிதர்களுக்கு உணர்த்துபவர்கள். அடுத்து கேருபீன்கள். இவர்கள் காவலர்கள். தேவனுடைய மகிமைக்கும் பரிசுத்த இடங்களுக்கும் எவ்வித தீட்டும் வராதபடி பாதுகாப்பதே இவர்களின் பணி. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பிறகு மீண்டும் அவன் தோட்டத்திற்குள் நுழையாதபடி சுழல்கிற சுடரொளி பட்டயத்தோடு தேவன் கேருபீன்களைத்தான் காவல் வைத்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவர்களை பற்றி விவரிக்கும்போது இவர்களுக்கு 4 முகங்கள், மனிதன், சிங்கம், எருது, கழுகு இருந்ததாக கூறுகிறார். இது தேவனுடைய படைப்பின் அனைத்து அதிகாரத்தையும் குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் 2 கேருபீன்களின் உருவங்கள் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தன. அந்த 2 கேருபீன்களின் சிறகுகளுக்கு நடுவேதான் தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருந்தது. அதாவது தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே கேருபீன்கள் இருப்பார்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை தாங்குபவர்களாகவும் அவருடைய மகிமையை பிரதிபலிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் சேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை ஆராதிக்கிறார்கள். கேருபீன்கள் தேவனுடைய மகிமையை பாதுகாக்கிறார்கள். இவர்கள் இருவரும் பரலோகத்தின் மாட்சிமையை நமக்கு உணர்த்துகிறார்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதற்கு இந்த தூதர்களே சாட்சி. இந்த பிரம்மாண்டமான பரலோக சேனைகளோடு இணைந்து நாமும் நம் தேவனை உயர்த்துவோம். ஆமென்.